எவ்ரிவன் இந்த வீடியோவில் டே 27க்கான ஒன் டே ஒன் பேராஜம்பிள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து ஒரு 4 சென்டென்ஸ் கொண்டது, ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஆனால் இது ஒரு ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயுமே சரி ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இது நான் SBIPO நான் சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோவில் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது மெயின்ஸ்க்கான செக்ஷனல் டெஸ்ட்டில், ஏன்னா அதில் 40 கொஷின்ஸ் 20 மார்க்குன்றப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு ஓகேங்களா. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ட்டு படிக்காமல் நீங்கள் படிக்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். அதோட அப்ரோச் என்ன, ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு விஷயத்துலையும் நம்ம ஒரு இதுலேயும் நம்ம வீடியோஸ்லேயும் கற்றுக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், த மார்க்கெட் வாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இண்டிகோ வாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, வித் த இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுன்னா இதில் எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வருதுன்றதே கன்ஃபியூஸ்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் க்யூவில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா ஆரில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பியில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது எஸ்ன்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. அப்போ பேலன்ஸ் இருக்க 3 சென்டென்ஸ் படிச்சிட்டோன்னா எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். ஏன்னா இது 3த்துலேயுமே என்னால் எலிமினேட் பண்ண முடியல பார்த்தோன்னே, அதனால் நான் வந்து படித்து பார்த்தா தான் என்னால் ஆன்சரே பண்ண முடியும். இப்போ த மார்க்கெட் வாஸ் ஃப்ளட்டட் வித் சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ மார்க்கெட் வாஸ் ஃப்ளட்டட்னா என்னது, மார்க்கெட்ஸில் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு புதுசாக அப்படின்னு சொல்லலாமா. ஃப்ளட்டுனா என்ன, ஃப்ளட்னா என்னென்னா நிறைய தண்ணி இதுவாகி வந்திருக்கோம்ல, மழை பெஞ்சு சம்திங் அந்த டேம்லாம் இதுவாகி அந்த மாதிரி தான். அந்த மார்க்கெட் வாஸ் ஃப்ளட்டட்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மார்க்கெட் வாஸ் ஃப்ளட்டட். எந்த ப்ராடக்டை பற்றி இவங்க இப்போ சொல்கிறாங்க, வித் சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ சிந்தட்டிக்னா கெமிக்கல் ஓகேங்களா. வித் கெமிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால மார்க்கெட் முழுக்க ஃப்ளட்டு மாதிரி இருக்குது, நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே அப்படி சொல்கிறாங்க. அண்ட் டிமாண்ட் ஃபார் இண்டிகோ ப்ளமிட்டட். ஸோ இந்த ப்ளமிட்டட் அப்படின்றதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் டிட்டோரியரேட் அப்படின்ட்டு. ஸோ டிட்டோரியரேட், ப்ளமிட்டட் இது எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிறத சொல்கிறது தான். கிளியர். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, இண்டிகோக்கான டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. டிவாஸ்டேட்டிங் 1000 ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ். ஸோ டிவாஸ்டேட்டிங்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து இதனால் வந்து என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா அழிஞ்சிட்டே வராங்க. ஐ மீன் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து சடனாக வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும், ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம படித்ததில் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வர எஃபெக்ட் மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ அப்போ பி ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னா ஆப்ஷன் இ எலிமினேட்டட். ஓகே, இப்போ கியூ படிக்க போகிறோம். Indigo was once known as blue gold, a cash crop cultivated extensively in colonial India and exported for use in European textiles. ஓகே, ஸோ இண்டிகோ அப்படின்றத பற்றி இங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால மார்க்கெட் ஃப்ளட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இண்டிகோ வாஸ் ஒன்ஸ் நோன் ஆஸ் ப்ளூ கோல்டு. இண்டிகோவை ஒரு காலத்தில் ப்ளூ கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்னென்னா அந்த இண்டிகோ அப்படின்றது ஒரு இது பிளான்ட் ஒன்று இருந்திருக்கு, அதில் வந்து இந்த ப்ளூ டை மேக் பண்ணுறதுக்காக வளர்த்த பிளான்ட்டு தான் வந்து அது ஓகேங்களா. இது வந்து கேஷ் க்ராப் அப்படின்னா இந்த இதனால இதை விற்று இவங்க காசு பார்ப்பாங்க, அதுதான் இந்த கேஷ் க்ராப் அப்படின்றது ஓகேங்களா. அதுக்கான ஒரு நிக் நேம் தான் வச்சுருந்தாங்க அப்போது ப்ளூ கோல்டு அப்படின்ட்டு. பிகாஸ் இது வந்து கோல்டு மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இண்டிகோ அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இண்டிகோன்றது இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுதா, அது மேபி நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபுல்லாக படிச்சிடலாம். எ கேஷ் க்ராப் கல்டிவேட்டட் எக்ஸ்டென்சிவ்லி இன் கொலானியல் இந்தியா. ஸோ இந்த கொலானியல் இந்தியா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சுதுன்னா இந்த சென்டென்ஸை நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ கொலானியல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களே அந்த காலத்தை தான் வந்து கொலானியல் இந்தியான்னு அப்படின்னு சொல்கிறாங்க.
கிளியர். ஸோ இண்டிகோவை ஒரு காலத்தில் ப்ளூ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து கேஷ் க்ராப்னால் அதை விற்று காசு பார்ப்பாங்க, அதுதான் இந்த கேஷ் க்ராப்கான அர்த்தம். ஓகேவா. இது வந்து கல்டிவேட்டட் எக்ஸ்டென்சிவ்லினா நிறைய அப்போ கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. எப்போனா கொலோனியல் இந்தியா அந்த பீரியடில் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில். அண்டு இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், யூரோப்பியன் டெக்ஸ்டைல் மில்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் மில்ஸ்னால் அப்போது துணிகளை அந்த வீவர்ஸ் நெசவாளிகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூரோப்பியன் டெக்ஸ்டைல் மில்ஸ்க்கு இந்த இது இண்டிகோ அப்படின்றத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அப்போ நிறைய கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய காசு பார்த்துருக்காங்க. இண்டிகோ ஒன்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூ கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கியூ படிக்கும்போது இண்டிகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஜென்ரலாக இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் மாதிரி இருக்குது அப்போது. ஆனால் நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுறேன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆரையும் படித்து பார்த்துடுறேன். ஓகேங்களா. With the invention of synthetic dyes in the late 19th century, however, this lucrative trade came under the heat. ஸோ இப்போது ஆக்சுவலி இதில் மறைமுகமாக இயர்ஸ் வந்து மறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் அதுதான் சொன்னேன்ல, இந்த கொலோனியல் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலம். பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலம் வந்து மிட் 18th சென்ச்சுரியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. மிட் 18th சென்ச்சுரி. ஏன்னா நம்ம 1947 தானே இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம், அதுதான் இங்கே லேட் 19th சென்ச்சுரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முன்னாடி 18th சென்ச்சுரி பாஸ்ட் தானே அப்புறம் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறமா தான் அதுக்கு அடுத்த இயர் வரணும். அப்புறமா 18th சென்ச்சுரியில் இவங்க அப்போ நிறைய கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஆரில் என்ன சொல்லியிருக்காங்க, வித் த இன்வென்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் டைஸ், இந்த சிந்தட்டிக் டைஸ் கண்டுபிடிச்ச அந்த எந்த இயரில் சொல்லியிருக்காங்கன்னா லேட் 19th சென்ச்சுரி. அப்போது இதை வச்சு நான் பார்க்கும்போதே எனக்கு ஆப்வியஸாக ஆர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி 3 ஆப்ஷன் இருக்குது. கிளியர். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஸோ கியூ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கிளியர். இப்போது பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு கியூவில் வந்து இண்டிகோ வாஸ் ஒன்ஸ் நோன் அஸ் ப்ளூ கோல்டு, இது வந்து ஒரு கேஷ் க்ராப்னு சொல்லியிருக்காங்க, கல்டிவேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்சிவாக. எங்கன்னா கொலோனியல் பீரியடில். ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்டட் எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் டெக்ஸ்டைல் மில்ஸ்க்கு வந்து அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கிளியர். இப்போது நான் சொன்னேன்ல 18th சென்ச்சுரி நம்ம இயர் பேஸ்டு படிச்சிருப்போம். ஸோ இங்கே 18th சென்ச்சுரி பற்றி பேசியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு 19th சென்ச்சுரி பற்றி அங்கே நடந்தது தான் வந்திருக்கும் ஆப்வியஸாக. கரெக்டாக. அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து நடந்துருச்சு. இப்போ 19th சென்ச்சுரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிந்தட்டிக் டைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஹவ்வெவர் அப்படின்னா முன்னாடி இங்கே பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க, பின்னாடி நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஹவ்வெவருக்கு முன்னாடி என்ன பாசிட்டிவ், 19th சென்ச்சுரியில் சிந்தட்டிக் டைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது பாசிட்டிவ். ஹவ்வெவருக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நெகட்டிவாக, லியூக்கரேட்டிவ் ட்ரேட் கேம் அண்டர் த ஹீட். இந்த கேம் அண்டர் த ஹீட் அப்படின்னா என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் இங்கே நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. கிளியர். அப்போது எனக்கு 18th சென்ச்சுரி அதுக்கப்புறமா 19th சென்ச்சுரி. ஸோ இதை வச்சு நான் இங்கே வந்து கியூக்கு அப்புறம் ஆர் தான் வரும்னு பேர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கியூக்கு அப்புறம் ஆர் வர சென்டென்ஸ் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அப்போ ஆப்ஷன் பியும் எலிமினேட்டட், சியும் எலிமினேட்டட். அப்போ நான் பேலன்ஸ் இருக்க ஏவை வந்து நான் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கிறேன். ஸோ நான் இப்போ கியூஆர் படிச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு பி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், the market was flooded with synthetic alternatives. ஸோ இந்த ஒரு வார்த்தை இங்கே சிந்தட்டிக் டைஸை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறமா உடனே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து இந்த சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால ஃப்ளட்டாக இருக்குது, நியூ ப்ராடக்ட்ஸ் நிறைய கேம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. அப்போது எனக்கு ஆருக்கு அப்புறம் பி வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பியில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் இந்த இண்டிகோ. இப்போ இந்த சென்டென்ஸ் ஆர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் இண்டிகோ அப்படின்றது எது, டையை பற்றி தான் பேசுகிறாங்க. கரெக்டாக. ஸோ அந்த டைக்கு பதில் தான் ஆக்சுவலி வந்து அந்த இண்டிகோன்ற டையை ரீப்ளேஸ் பண்ணி தான் கெமிக்கல் டைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கெமிக்கல் டைஸ் வந்ததுனால விவசாயிகள் வந்து அதை கல்டிவேட் பண்ணுறாங்களே அதுக்கான சேல் வந்து கம்மியாயிடுச்சு. இதனால் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுதான் பியில் சொல்கிறாங்க. ஏன்னா சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, அதனால் இண்டிகோவோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுச்சின்ட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக. ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
த எஸ் த பிரிட்டிஷ் ராஜ்னா அதே பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்டட் இன் மேக்ஸிமைசிங் எக்ஸ்போர்ட்ஸு. அப்படின்னா அவங்க வந்து அப்போது பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட் பார்க்குறதுல தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் டிட் லிட்டில் டு பஃபர் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் த எக்கனாமிக் ஃபால் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை கல்டிவேட் பண்ணுறது யார்? ஃபார்மர்ஸு. அவங்க ஃபார்மர்ஸ்க்காக எதுவுமே பண்ணலை அந்த இடத்துல. அதனால ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரம் அங்கே கம்மியாயிடுச்சு. அப்போது வந்து ஆனால் பிரிட்டிஷ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பார்க்குறதுல தான் வந்து அவங்க வந்து அப்போ நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு பீல இண்டிகோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, ஃபார்மர்ஸோட இது வந்து இதுவாகிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்தது எஸ்லேயும் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுல தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸோட இது வந்து அவங்க கவனிக்காததுனால ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரம் அவங்களுக்கான கரெக்டான காசு போய் சேராதனால அவங்களோட லைஃப் வந்து அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. அதனால் எக்கனாமிக் வந்து ஃபாலோ அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதில் எஸ்ஸில். ஓகே, இப்போ QRPS இந்த சென்டென்ஸ் படித்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ். ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறதா இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸோ. அப்படி நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அதில் கொலோனியல் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை மறைமுகமாக மறைஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணலனா கூட அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் நீங்கள் வேறு ஒரு வார்த்தையை வச்சு கூட பேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இன்வென்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டாக? அதுக்கப்புறமா சிந்தட்டிக் டைஸ் இன்வென்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த வார்த்தையை வச்சு கூட RP அப்படின்றத பேர் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் கொலோனியல் இந்தியா ஸ்ட்ரைக் ஆகலைன்னா இந்த 2 வார்த்தையை வச்சு கூட நம்ம பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக இதை பேர் பண்ணிடலாம் இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ QRPS தான் ஆன்சர் இதுக்கு. கிளியர்? தேங்க்யூ.